ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மீஞா டாகோ மீஞா புங்காசே இங்கிலீஷ்ல லவ் போர்ஷன் சொல்லுவாங்க. கண்டிப்பா என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்ரீலங்கால இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க இந்த மீஞா டாகோ மீஞா புங்காசே சொன்னா தெரியாது. இதை வந்து இங்கிலீஷ்ல லவ் போர்ஷன் சொன்னா கூட சில பேர் வந்து லவ் போர்ஷனா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இது வந்து வசிய எண்ணெய். மலேசியாலயும் சரி, தாய்லாந்துலயும் சரி, இந்த மீஞா டாகோன்னு பேரை சொன்னாலே பல பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு எண்ணெயா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய். இது வந்து ஒரு ஆளை வசியம் பண்றது. ஆனா அது சாதாரண வசியம் இல்லைங்க, ஒரு ஆளோட வாழ்க்கையே தலைகீழ புரட்டி போட்டுரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான எண்ணெய். இதை பத்தின முழு விவரங்களோடையும் இன்னும் கொஞ்சம் உண்மை சம்பவ கதையோட தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களுக்கும் நோட்டிபிகேஷன் வந்தோம்னா தட்டி பார்க்க ஈஸியா இருக்கும். சரி, இப்ப நம்ம நேரத்துக்கு அடுத்த வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, எனக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய படிப்பேங்க. ஸோ இந்த மாதிரி சில ஆர்டிகல்ஸ்லையும் சரி, என்கிட்டயும் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவ கதையெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. பத்ததுக்கு நான் இந்த டெரர் ரீடிங், அஸ்ட்ராலஜி இதெல்லாம் பார்க்கறனால இந்த மாதிரி மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டவங்க ஆட்களும் என்னை நாடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் வந்து அப்போ நான் பார்த்து பலன் சொல்கிறப்ப இல்லை கார்ட் ரீடிங் போடுறப்ப கூட சம்டைம்ஸ் அவங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் இருந்துச்சுன்னா நான் அவங்க கிட்ட கேட்பேன், உங்களுக்கு பிளாக் மேஜிக் பட்டிருக்கா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கோட்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களும் ஆமா எனக்கு வந்து பட்டிருக்கு, நான் இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு. அப்போ அந்த டைம்ல தான் வந்து எனக்கு வந்து இந்த மீஞா டாகோ வந்து பூசிட்டாங்க. ஸோ அதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு ஆளுல ரெண்டு ஆளுங்க கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்டவங்க வந்து இந்த மீஞா டாகோனால பாதிக்கப்பட்டவங்க எங்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சில பேரோட கதைகளை எடுத்து இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மீஞா டாகோ வந்து எப்படி செய்யறாங்க, எதுல இருந்து எடுத்து செய்யறாங்க, இதை எந்த அளவுக்கு ஆபத்தை விளைவிக்கணும் முதல்ல நான் உங்களுக்கு வந்து விளக்கிடுறேன். அதுக்கு முன்னாடி இதுவும் நான் சொல்லிக்கிறேன், யாரோட வாழ்க்கையிலலாம் இது போன்ற பிளாக் மேஜிக் இல்ல அமானுஷம் சம்பந்தப்பட்ட பாதிப்பை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களோ, உங்களுக்கு என்கிட்ட ஷேர் பண்ணணும் தோணுது, இதே மாதிரி நான் வீடியோ செஞ்சு போடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட ப்ரொஃபைல போயிட்டு தட்டி பாருங்க. அதுல வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கும் ஃபேஸ்புக் ஐடியோட லிங்க்கும் இருக்கு. அது ரெண்டுல ஏதாவது ஒரு லிங்கை நீங்க பிரஸ் பண்ணி என்ன சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிட்டு இன்பாக்ஸ்ல வாய்ஸ் சேட் பண்ணுங்க. ஸோ அதை கேட்டுட்டு என்னோட நெரேஷன்ல நான் உங்களோட கதையை வந்து என்னோட சேனல்ல பதிவு பண்றேன். இந்த மீஞா டாகோ எண்ணெய் வந்து தைலண்ட்ல இருந்து தான் முதல்ல செய்யப்பட்டிருக்கு, இல்லைன்னா வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா தைலண்ட்ல இந்த எண்ணெயோட பேரு வந்து நாம் மன் பிராய் ஆயில்னு சொல்லுவாங்க. மல்லியில வந்து மீஞா டாகோ, மீஞா புங்காசே, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லவ் போர்ஷன் வாங்க, தமிழ்ல வந்து வசிய எண்ணெய் இல்ல மோக எண்ணெய்ன்னு கூட சொல்லலாம். இந்த மீஞா டாகோவை எதுல இருந்து எடுக்கிறாங்க, எப்படி செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே பயம் எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து ஒண்ணு சாதாரண ஒரு மூலிகையில இருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் கிடையாது. இறந்து போன ஒரு பெண்ணோட சடலம், ஆணோட சடலம் இல்லைங்க, பெண்ணோட சடலத்துல இருந்துதான் இந்த எண்ணெயை வந்து எடுக்க முடியும், தயாரிக்க முடியும். அதுவும் அந்த பெண்ணு வந்து வீட்டுக்கு மூத்த பெண்ணா இருக்கணும், அந்த பெண்ணு வந்து கர்ப்பமாவும் இருக்கணும், வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கணும். இல்லைன்னா அந்த பெண்ணு வந்து ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போன ஒரு பெண்ணா இருக்கணும். அதாவது கொலை பண்ணியோ, அடிச்சு கொன்னோ, ரேப் பண்ணியோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண்ணோட சடலத்துல இருந்துதான் அந்த எண்ணெயை தயாரிப்பாங்க. சரி, இந்த மீஞா டாகோவோட எண்ணெய் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை படிச்சு பாக்குறப்ப எனக்கே வந்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காகவும் யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த தாந்திரிக்ல பேர் போனவங்க, மிகப்பெரிய மந்திரவாதிங்க, அதாவது ஜெனரேஷனா இதுக்குன்னே இருக்கிறவங்கனால மட்டும்தாங்க செய்ய முடியும். ஏன்னா இது செய்யறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த எண்ணெய் எடுக்கிறதும் வந்து ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அவங்க வந்து நடுசாமத்துல போயிட்டு அந்த சுடுகாட்டுல அந்த புதைச்ச பொணத்தை வந்து தோண்டி எடுக்கிறப்ப வந்து அந்த பொணம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணுமா. அதாவது இறந்து போய் ஒரு 2-3 நாள், ஒரு 5 நாள் அந்த மாதிரி கேப்குள்ள இருக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப மாசம் கழிச்சு போனாலும் கண்டிப்பா வந்து மண்ணுக்குள்ள இருக்கிற புழு பூச்செல்லாம் சாப்பிட்டு பல சதைகள்லாம் இல்லாம எலும்பு கூட ஆயிரும் இல்லையா. ஸோ அவங்க வந்து அந்த புதைச்ச அந்த பொணம் இப்ப மறுநாளோ இல்ல 2-3 நாளுக்குள்ளால அவங்க வந்து சுடுகாட்டுக்கு போயிருவாங்களாம். அங்க போயிட்டு யோசிச்சு பாருங்க, அந்த பிணத்தோட வாடையே நம்மளால வந்து எடுத்துக்க முடியாது. இதர வேலை
மேல புதைச்ச பணத்தை வெளியாக்குறப்ப எப்படி அடிக்கும். ஆக்சுவலி சில பேர் சொல்லுவாங்க அதை வாடைன்னு சொல்லாதீங்க, வாசம்னு சொல்லுங்க. அதனால நான் அதை வந்து வாசன்னே சொல்றேன். ஸோ அந்த வாசம் வந்து கண்டிப்பா நம்மளால எடுத்துக்க முடியாது இல்லையா? அந்த புதைச்ச பணத்தை வந்து வெளியாக்கி, அதுவும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க வந்து இந்த மாதிரி துணியை நல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் கட்டிட்டு தான் பெட்டியில போட்டு புதைச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த பணத்தை வெளியாக்குறப்ப இப்படிதான் இருக்கும். அப்போ அந்த துணியை வந்து கையால கழட்ட முடியாதாங்க, பல்லால கடிச்சுதான் கழட்டணுமா. ஐயோ, என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல, எப்படிதான் அதை வந்து அவங்க செய்யறாங்கன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மெழுகுத்திரி கொளுத்தி வச்சுட்டு மந்திரம் படிப்பாங்களாம். மந்திரம் படிச்சு முடிச்ச கையோடைய அந்த மெழுகுத்திரி எடுத்துட்டு போயிட்டு அந்த பிணத்தோட சின்னுகிட்ட இங்க வைப்பாங்களாம். சோ இங்க நெருப்பு படப்பட இந்த சின்ன வந்து ஒரு மாதிரி கருகும். அதுல இருந்து ஒரு டிராப் இல்லைன்னா 2 டிராப் எண்ணெய் தான் வலியுமா. அந்த எண்ணெயை எடுத்துதான் இவங்க சில விஷயங்களை மிக்ஸ் பண்ணி இந்த மீனா டாகோ வந்து செய்யறாங்க. இதையும் நான் வந்து ஒரு சில ஆர்டிக்கலையும் படிச்சிருக்கேன், சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த எண்ணெய் கூட வந்து இன்னும் ஒரு 2 எண்ணெயை மிக்ஸ் பண்ணுவாங்களா. அதாவது இறந்து போன குரங்கோட எண்ணெயும் இறந்து போன கருப்பு நாயோட எண்ணெயும் சேர்த்துதான் இந்த மீனாடகோ எண்ணெயை வந்து தயாரிப்பாங்களாம். அது மட்டும் இல்ல, இந்த எண்ணெயை வந்து தயாரிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த வாரம் தயாரிக்கிறாங்க, அடுத்த வாரம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கிடையாதான். பல வருஷம் வந்து அந்த எண்ணெயை வந்து கீப் பண்ணணுமா. அது எங்கன்னா மண்ணுக்கு அடியில இவங்க குழி தோண்டி சில மந்திரங்கள்லாம் படிச்சு அதுக்கு கீழே வச்சிருவாங்களாம். ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே வந்து அது சொந்தமா ஃபில் அப் ஆயிருமா. ஏன்னா நீங்க என்ன கேட்கலாம், அது எடுக்கிற எண்ணெய் வந்து 1 டிராப் 2 டிராப் தான், கண்டிப்பா அது வந்து காஞ்சி போயிடும் இல்லையா. ஆனா இந்த எண்ணெய் வந்து காயாது, முடியவும் முடியாதான். சோ இவங்க எடுத்துட்டு வரப்ப வந்து கொஞ்சமா தான் இருக்கும். அதுல இந்த குரங்கோட எண்ணெயும் நாயோட எண்ணெயும் மிக்ஸ் பண்ணாலும் ரொம்பவும் இருக்காது. சோ அந்த எண்ணெயை வந்து மந்திரம் படிச்சு சூரிய வெளிச்சம் படாத இடத்துல அவங்க புதைச்சு வச்சிருவாங்க. பல வருஷம் கழிச்சுதான் அந்த எண்ணெயை வெளியாக்குவாங்களா. வெளியாக்கி பாக்குறப்ப அந்த பாட்டில் ஃபுல்லாவே எண்ணெயா தான் இருக்கும். அதாவது அந்த பாட்டில் கூட ரொம்ப சின்ன பாட்டிலா தான் இருக்கும், பெரிய பாட்டிலா இருக்காது. நான் பாருங்க இந்த பிக்சரை காட்டுறேன். சோ அந்த 1 டிராப் 2 டிராப்னா கண்டிப்பா குறைவா இருக்கும். ஆனா இவங்க பல வருஷம் அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணெயை புதைச்சு வச்ச எண்ணெயை எடுக்கிறப்ப வந்து அந்த அந்த சின்ன பாத்தை நிறைய ஃபில்அப் பண்ணி இருக்குமா. சோ அப்ப அந்த எண்ணெயை அவங்க யூஸ் பண்ண கண்டிப்பா முடியதானே செய்யும். ஆனா அந்த எண்ணெய் முடியாதான். பௌர்ணமி அன்னைக்கு சொந்தமாவே அந்த எண்ணெய் வந்து அந்த பாட்டில்ல ஃபில் அப் ஆயிருமா. சோ இந்த எண்ணெயை வந்து பல வருஷமா இவங்க வந்து கீப் பண்ணி வச்சிருப்பாங்களாம். எவ்வளவுக்கு வருஷம் கூடுதோ அவளுக்கு இந்த எண்ணெய்க்கு பவரும் இருக்கு. நான் ரீசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 900 இயர்ஸ் above கூட இந்த மீனாடகோ எண்ணெய் வந்து இருக்குதாம். சோ அப்ப பாருங்க, அத்தனை வருஷம் பழமையான எண்ணெயை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பாதிப்பு ஏற்படும் தெரியுமா. இதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்னமோ அப்படி பாக்குறப்ப தெரியலங்க. இப்ப நான் இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுங்க, இந்த மீனா டாகோ யூஸ் பண்றது வந்து நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமானு. சில பேர் வந்து இந்த மாதிரி கேசஸும் பார்த்திருக்கேன். பிரிஞ்சு போனவங்க, அதாவது புருஷன் பொண்டாட்டி பிரியற கட்டத்துல இருக்கிறவங்க இந்த மீனா டாகோ யூஸ் பண்ணி 2 பேரையும் வந்து சேர்த்து வைக்கிறது. ஆனா எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே அந்த வசி எண்ணனால அவங்க யூஸ் பண்ணி சேர்றப்போ ஒருவேளை அந்த மந்திரம் தெளிஞ்சிருச்சுன்னா திரும்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் தானே. எப்படி பார்த்தாலும் அதோட பின்விளைவு இருக்கு தானே. அதே சமயத்துல வேற ஒரு ஆணை வேற ஒரு பெண்ணை மயக்கி அவங்க ஆசைக்கு இணைய வைக்கிறது. சோ அவங்க கூட வந்து உடல் உறவு வச்சுட்டு அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு கழட்டி விடுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த எண்ணெயை யூஸ் பண்றாங்க. அதே சமயத்துல இப்ப வேலை செய்யற இடத்துல பாஸ் வந்து இவங்க பேச்சை கேட்கணும். சோ அப்போ அவங்க இந்த மீனாடகோ எண்ணெயை யூஸ் பண்ணாங்கன்னா பாஸ் வந்து இவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதே மாதிரி பிசினஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு வந்து பிடிக்கல, பொறாம, எப்படியாச்சும் அவங்க பிசினஸ் ட்ராப் பண்ணோம்னா உடனே அவங்க கிட்ட போயிட்டு இந்த மீனாடகோ எண்ணெயை யூஸ் பண்ணி அவங்க பிசினஸ் ட்ராப் ஆக்குறது இல்லையா. உங்க கம்பெனிக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட ஆட்களை இந்த எண்ணெயை பூசிட்டு போய் பேசுறப்ப உங்க கம்பெனிக்கு தான் அதிகமான ஆர்டர்ஸ் வரும். இந்த மாதிரி தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட ஆசைக்காக யூஸ் பண்ற எந்த ஒரு விஷயமே என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அது நல்ல விஷயமே கிடையாது. இப்ப இருக்கிற இந்த 2026ல, அதாவது இந்த கலியுகத்துல நான் அதிகபட்சமா கேள்வி கேட்கறது மாந்திரிகம் மாந்திரிகம் மாந்திரிகம், மந்திரம் மந்திரம் மந்திரம். எங்க பார்த்தாலுமே என்கிட்ட வந்து நிறைய பேர், நான் தான் சொல்றேன்ல, தெர ரீடிங், இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி இல்லைன்னா ஏதாவது கவுன்சிலிங் இந்த மாதிரி வருவாங்க இல்லையா, அவங்க என்கிட்ட ஷேர் பண்ற முக்காவாசி விஷயமே மாந்திரிகம் தாங்க. எனக்கு வந்து
என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா, இப்ப மனுஷன் வந்து கடவுள நம்புறானோ இல்லையோ, மாந்திரீகத்த அதிகமா நம்பி போய்க்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி மாந்திரீகத்த வந்து நீங்க நல்ல முறையில, நல்ல விதத்துல பயன்படுத்தணும். அதாவது இந்த மாரி நான் வசியத்த சொல்ல கிடையாது. மாந்திரீகத்துல பல வகை இருக்கு. அது வந்து நம்மளுடைய சக்திகள அதிகப்படுத்துறதுக்கும், நம்மள சுத்தி புரொடெக்ஷன் பண்றதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. ஆனா, இந்த மாரி வசியம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நம்ம யூஸ் பண்றப்ப, அது கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லங்க, இப்ப இந்த மீஞாடகோ எண்ணெய வந்து ஒருத்தவங்க மேல நம்ம வந்து பூசிட்டோம். அதாவது கை குடுக்குறப்ப, இல்ல அவங்க வேலை செய்ற இடத்துல எங்கேயாவது பூசிட்டோம். அந்த இடத்துல அவங்க கைய வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்ம சொல்றத எல்லாமே கேட்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் சரி. இப்ப அவங்கள வந்து இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகாத, என் கூட தங்கிருந்தா தங்கிருவாங்க. எனக்கு உன்ன பிடிக்கல, நீ பேசாம போய் தற்கொலை பண்ணி செத்துருனா செத்துருவாங்க. இந்த மாரி எக்ஸ்ட்ரீம் அளவுக்குலாம் இருக்குது. சோ இந்த மீஞாடகோ எண்ணெய், இந்த வசி எண்ணெய்லாம் வந்து ஒண்ணும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு ஆள வசியப்படுத்தி அவங்கள உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு கடைசியில நீங்க உங்களுக்கு வந்து அவங்க மேல ஃபெட் அப் ஆயிருச்சு. உங்களுக்கு அவங்க வேண்டாம். அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போறப்ப, நீங்க நினைக்கிறீங்களா அவங்க உங்கள விட்டுட்டு போவாங்கன்னா, அவங்களுக்கு உங்க ஞாபகமாவே இருக்கும். உங்க நெனப்பாவே இருக்கும். உங்கள மறக்க முடியாது. அதனாலேயே அவங்க வந்து ரொம்ப டிப்ரஷனுக்குள்ள போவாங்க. என்ன பண்றது தெரியாது. அவங்கள அவங்களே இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒண்ணு பைத்தியமாயிருவாங்க, இல்லன்னா தற்கொலை பண்ணிக்குவாங்க. நான் ஒரு 4 நாள் முன்னுக்கு நாசி தங்கர்ஸ பத்தி வீடியோ செஞ்சிருப்பேன். யார் யாரெல்லாம் பார்க்கலையோ அதையும் போய் பாருங்க. அதுவும் வந்து ஒரு ஆண வசியம் பண்றது. அது வந்து பாய் ஃப்ரெண்டுக்கும் அந்த மாரி அசிங்கமான சாப்பாடு செஞ்சு குடுத்தா, அவங்க வந்து அவங்க மேல ரொம்ப விழுந்துருவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அடிமையாயிருவாங்க. அதே மாரி கட்ன புருஷனுக்கும் அந்த சாப்பாட சமைச்சு குடுத்தா, புருஷனும் பொண்டாட்டி சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு அடிமையாயிருவான். ஏன்னா, அந்த சாப்பாடோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோட மாதவிடாயில இருந்து செய்யப்படக்கூடிய உணவு. அது வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ்டிங்க. அந்த மாரி ஒரு விஷயம் செஞ்சு குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடவுளே அதோட பாதிப்பு வந்து வேற லெவல். அவங்க என்னதான் நீங்க சொல்றபடி கேட்டுக்கிட்டு தலையாட்டுற பொம்மை மாரி இருந்தாலும், அவங்க உடம்ப வந்து அது அதிகமா பாதிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி கேஸஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். வயித்துல முடி மொளச்சு செத்தே போயிருக்காங்க. சில பேருக்கு புத்தியே பேதரிச்சிருக்கு. சோ இந்த மாரி விஷயங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாருங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமாச்சு. இன்னமும் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்த செஞ்சுகிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த மாரி மீஞ்சாட்டாகுனால பாதிக்கப்படுற பெண்கள், ஆண்கள், சில குடும்பமும் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுல நான் ஒரு ஸ்டாரி உங்ககிட்ட சொல்றேங்க. ஒரு லேடி வந்து டெரர் ரீடிங் பார்க்கறதுக்காக என்கிட்ட வந்திருந்தாங்க. ஆனா அவங்க அவங்களாவே இல்ல, கொஞ்சம் நிதானமா இல்ல. சோ அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் அந்த காட்டு போடுறப்ப, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். டெரர் ரீடிங்னா என்னன்னு. ஒரு சில பேருக்கு தெரியலன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாட்டி நான் அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அந்த காட்டுல இருந்து வர்ற ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப நெகட்டிவிட்டியா இருந்துச்சு. பிளஸ் எனக்கு தெரிஞ்சிருந்தது அவங்க வந்து நிதானத்துல இல்ல. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளால இருக்குன்னு. அப்ப அந்த விஷயத்த வந்து அவங்க கிட்ட கேட்கிறப்ப அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அமைதியாயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சோ எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னாங்க. இந்த கதைய வந்து நான் உங்ககிட்ட ஷார்ட்டாவே சொல்றேன். இந்த ஒரு பெண்மணி வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப, அங்க ஒரு காய் வந்து வேலைக்கு புதுசா வந்திருக்காரு. சோ இவங்க 2 பேருமே வொர்க்கிங் கிளிக் தான். சோ இந்த காய்க்கு வந்து இந்த கேர்ள பார்த்தோனே ரொம்ப புடிச்சு போச்சு. ஏன்னா இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்திருக்காங்க. சோ இந்த காய் வந்து எப்படின்னா ஒரு பிளே பாய். எல்லா கேர்ளுமே யூஸ் பண்ணிட்டு விடுற ஒரு டைப்பு. அதே மாரி தான் இந்த கேர்ள் கிட்ட காதல்னு ஒரு விஷயத்த வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. சோ, அப்ப இவங்க வந்து அந்த ப்ரொபோசல ரிஜெக்ட் பண்ணோனே, இவரு என்ன பண்ணிட்டாரு, மீனா டாகோ யூஸ் பண்ணி தான் இவரு அவங்கள வந்து இவரோட வலையில விழ வச்சிருக்காரு. சோ, அப்போ இவங்க வந்து என்ன மாரி சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணாங்கன்னா, இவங்க ஹஸ்பண்ட மறந்துட்டு இவங்க கூட போற அளவுக்கு ஆயிருச்சு. சோ 2 வருஷம் அந்த காய் கூட தான் அந்த கேர்ள் வந்து தங்கியிருக்காங்க. அவங்க குழந்தைய மறந்துட்டாங்க, குடும்பத்த மறந்துட்டாங்க, ஹஸ்பண்ட மறந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த காய் தான். அந்த காய் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஈவன் அந்த காய அடிச்சாலும், உதைச்சாலும், என்ன செஞ்சாலும் சரி, இவங்க பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டாங்க. அந்த காய் மேலயும் ரொம்ப பைத்தியமா இருந்திருக்காங்க. இவங்க செஞ்ச புண்ணியமா இல்ல அவங்க அப்பா, அம்மா செஞ்ச புண்ணியமா என்னன்னு தெரியல. ஒரு கட்டத்துல இவங்க அவங்களோட கூட்டாளி மூலியமா ஒரு இடத்துக்கு போயி, இவங்களுக்கு மந்திரம் இருக்குன்னு தெரிய வந்து, கடைசியில அந்த மந்திரத்த வெளியாக்குனதுக்கு அப்புறம் தான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க, இவங்க வாழ்க்கையில இவ்ளோ விஷயம் நடந்திருக்கான்னு.
ஆனா அவங்க ரியலைஸ் பண்ண விஷயம் வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சுங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. குடும்பத்துல வந்து அவங்களுக்கு ஸ்டில் இப்ப வரைக்கும் கெட்ட பேரு தான். ஓ! அவ வந்து ஒரு ஓடுகாலி, அவ வந்து சரியில்ல, ஒழுக்கம் கெட்டவ, பாரு புருஷனை வச்சுக்கிட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. அந்த மாதிரி ஒரு கெட்ட பேரு அந்த பெண்மணிக்கு வந்துருச்சு. அது அவங்களால இன்ன வரைக்கும் ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட், அவங்க குழந்தை தான் உலகம். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க கிட்டத்தட்ட 7 வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த அந்த குடும்பத்தை வந்து இந்த பாவி வந்து நாசம் பண்ணிட்டான். பத்தாததுக்கு அந்த காயும் இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் குடுத்துட்டாங்க. அந்த டைம்ல வந்து அவங்க சரியான மனநிலையில இல்லாதனால அவங்க டிவோர்ஸும் பண்ணிட்டாங்க. இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு அவங்க திரும்பவும் அவங்க கணவர் முகத்திலயும், அவங்க குழந்தைங்க முகத்திலயும் முழிப்பாங்க நீங்க சொல்லுங்க? இப்ப அவங்களோட வாழ்க்கை நாசமாயிருச்சா? அடுத்த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் அதே மாரி தான். இந்த கேர்ள் வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப தான் ஒரு காய மீட் பண்ணியிருக்காங்க. அந்த காய் வந்து ஆசை வார்த்தைலாம் காட்டி, கடைசியில இவங்கள வந்து கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிருக்கு. ஆனா இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, இவங்கள கல்யாணம் பண்ண வேண்டாம், யூஸ் பண்ணிட்டு விட்டுறலான்னு. ஏன்னா இந்த காய் வந்து இந்த மீனா டாகோ யூஸ் பண்ணி தான் இவங்கள வந்து வசியம் பண்ணியிருக்காரு. சோ அந்த டைம்ல வந்து இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறப்ப தற்செயலா மாசமாவும் ஆயிட்டாங்க. சோ வேற வழி தெரியல. ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. அதனால கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி 3 வருஷம் சரியான கொடுமையாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு 3 வயசு இருக்கிறப்ப தான் அவர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இவங்கள விட்டுட்டு வேற ஒரு பொம்பளை கூட போயிட்டாரு. ஆனா இவங்களுக்கு கிட்டத்தட்ட பைத்தியமாவே ஆயிட்டாங்களாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஸ்டில் அந்த காயோட ஞாபகம் தான். ஏன்னா இவரு வந்து மீனா டாகோ யூஸ் பண்ணி தானே அந்த கேர்ள வந்து அவரு மயக்குனாரு. சோ அவர் வந்து அந்த விஷயத்த வந்து வெட்டி விடல. அவர் வந்து அப்படியே வந்து வேற ஒரு பொண்ண பார்த்துட்டு அவர் தெரியாத மாதிரி போயிட்டாரு. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா பைத்தியமா இருந்திருக்காங்களாம். அதாவது அவரோட நினைப்புல எந்த வேலையும் செய்ய முடியாம. அப்போ அவங்க ஃபேமிலி தான் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்திருக்காங்க. ஒரு வழியா இது வந்து மாந்திரீகத்தினால தான் இந்த மாதிரி இவங்களுக்கு ஆயிருக்குன்னு தெரிய வந்து, அதுலருந்து வெளியாகி வர்றதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, 8 வருஷம் அவங்க எவ்வளவு சஃபர் பண்ணியிருப்பாங்க. குழந்தைக்கே கிட்டத்தட்ட 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெளிஞ்சிருக்கு. ஆனா ஸ்டில் அவங்களுக்கு அப்பயும் வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. என்னடா இது? நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் நடந்துருச்சே. நம்ம எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தோம். என்னென்னலாம் யோசிச்சு வச்சிருந்தோம். ஒண்ணு கூட நடக்கலையே. இப்பன்னா நம்ம கையில ஒரு குழந்தை இருக்கு. அந்த மாதிரி தினம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மீஞ்சா டகுனாலையும் இன்னொன்னு இந்த வசிய மையினாலையும் பாதிக்கப்பட்டவங்களோட நபர்களோட கதை என்கிட்ட நிறையவே இருக்கு. ஆனா அதெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோல சொல்லி முடிக்க முடியாதுங்க. அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா நான் அதை வந்து பதிவு பண்றேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, இது யூஸ் பண்றது ஒரு நல்ல விஷயமாவே எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தவறான ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்றாங்க. அதாவது ஒரு ஆளோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கும், இல்ல ஒருத்தவங்களோட குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறதும், இல்ல மத்தவங்களோட பிசினஸ ட்ராப் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மீஞ்சா டாகோ, வசியமைலாம் வந்து யூஸ் பண்றாங்க. எதுவுமே வந்து நல்லதுக்காக யூஸ் பண்ற மாரி எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு அப்படி ஏதாவது நான் சொன்ன கதைகள்ல தாண்டி நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, இல்லங்க இது வந்து நல்லதுக்காகவும் யூஸ் பண்ணலான்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னோட வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் பிரச்சனையே இல்லைங்க. நான் கண்டிப்பா படிச்சு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கிற ஒரு வீடியோவா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா என்னோட பல வீடியோக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து வெறும் கதையா மட்டும் இருக்காதுங்க. அதுல நிறைய கருத்துக்களும் இருக்கும். சோ இதுல இருக்கிற கருத்துக்கள் கண்டிப்பா உங்களுக்கு போய் சேரணும். அண்ட் இதை பத்தின விழிப்புணர்வு இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்காக செஞ்சிருக்கேன். சோ இப்ப நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இப்ப நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கும் இது போன்ற ஏதாவது அமானுஷ்ய சம்பவம் இல்ல பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது உங்க லைஃப்ல நடந்திருந்துச்சுன்னா நீங்க என்னோட பயோக்கு போயிட்டு அங்க இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் இல்லைன்னா ஃபேஸ்புக் ஐடியோட லிங்கை கிளிக் பண்ணி என்ன சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிட்டு இன்பாக்ஸ்ல வாய்ஸ் செட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட கதையை என்னோட நரிஷன்ல கண்டிப்பா என்னோட சேனல்ல பதிவு பண்றேன். மறுபடியும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் இல்லைன்னா உண்மை சம்பவ கதையோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.